சார் தெருவில் போன வரதெல்லாம் நான் கேட்கல. வெட்டப்பட்ட சிசிடிவி எங்கே காட்டப்பட்டுச்சா இல்லையா? இதை காட்டின நீங்கள் வெட்டப்பட்டது ஏன்னு காட்டல, அதை எப்போ காட்டுவீங்க? அப்படியே வெட்டப்பட்ட நபர் இவர்களாக இருந்தாலும் இவர்களை ஏவியது யாருன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் அண்ணாமலை நேற்று திமுக நபரை சேர்ந்த 3 பேர் ஆவடி நாசர் கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக நபர்கள் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கனால மடைமாற்றுவதற்காக தான் ஒரு என்கவுண்டர் நடக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஷனல் கில்லர்ஸாக இருக்கிறாங்க. நம்மளுக்கு இவர்கள் மீது தான் நியாயப்படி குண்ட சட்டம் பாஞ்சிருக்கணும். இந்த நொடி வரை பாயல. சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் பாஞ்சிருக்கு. சவுக்கு சங்கர் பல கொலைகளை செஞ்சாரா? எவன் கொலை செஞ்சானோ அவனுடைய மனைவி அவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. யார் சார்? பொன்னைபாலோட மனைவி. யார் கொண்டுட்டாங்களோ அவர்களுடைய மனைவி ஆளுநர்கிட்ட போயிட்டு எனக்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 2 அவலத்தையும் நீங்கள் பாருங்கள். அவருடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால் விரக்தியில் இருந்தேன்னு சொல்கிறதும், இன்றைக்கி அவர்கள் மனைவியே தேடி இல்லை என் கணவருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறதும் போது அப்போ இங்கே ஒரு நாடகம் இங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அப்பட்டமாக தெரியுதுல்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறார் முதல்வர் அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? காமராஜரை தவிர்த்து விட்டு இந்திய அரசியல் எதுவுமே கிடையாதுன்றது தான் இன்றைக்கி நிதர்சன உண்மை. இன்றைக்கு அவருடைய 122வது பிறந்தநாள் அன்று உலகமே காமராஜருடைய பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 6ஆம் வகுப்பு மட்டும் படித்து அரசியலில் அரியணை ஏறி இன்றைக்கு என்ன சொல்கிறது, இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத மாபெரும் சக்தியாக மாறினவர் தான் காமராஜர் அவர்கள். அவர் நல்லா பாருங்கள், வெள்ளையர்கள் நம்ம ஆக்கிரமித்து வச்சுருந்த இந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய கல்வி சதவீதம் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய இந்த கல்வி சதவீதம் வெறும் 6%. காமராஜர் என்றைக்கு முதல்வராக அரியணை ஏறியானா அதுக்கு பிறகாக 18,000 ஸ்கூலை திறந்து வச்சார். நல்லா புரிஞ்சுக்க, 18,000 பள்ளிகளை திறந்து வச்சார் காமராஜர். இந்த சாதனை இது வரைக்கும் ஏதாவது ஒரு முதல்வருக்கு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். 18,000 கல்வியை திறந்து வச்சது மட்டும் கிடையாது, வெறும் 7% தான் தமிழ்நாட்டுடைய அந்த கல்வி பயிலக்கூடிய அந்த ரேஷியோ வெறும் 7% இருந்தது. காமராஜர் இந்த பள்ளிகளை திறந்த பிறகு 37% அவர் ஆட்சி காலத்தில் அப்படி மாறிச்சு. ஒரு கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், வெறும் 6ஆம் வகுப்பு மட்டும் படித்து இந்திய அரசியலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திகழ்ந்த ஒரு நபர். இன்னும் சொல்ல போனேன்னா இந்திய அரசியலோட கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க அவரை. காமராஜர் மட்டும்தான் இந்திய அரசியலில் கிங் மேக்கர்னு பேர் வாங்கின நபர். ஏன்னா அவர் நேருவோடு ரொம்ப இணக்கமாக இருந்து எம்பியாக இருந்த பொழுது, நேரு இறந்த பிறகு காமராஜரை நீங்கள் இந்தியாவுக்கான பிரதம மந்திரியாக பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அரியணை ஏறாமல் இந்திரா காந்தியவும் இன்னொரு நபரையும் ரெஃபர் பண்ணி அரியணையிலே உட்கார வச்சார். ஸோ அப்போ இருந்து சரி அவர் எவ்வளோ எளிமையாக, இன்னும் சொல்லப்போனாக்கா காமராஜர் எம்பியாக இருக்கும் பொழுது மரணம் அடைஞ்சார். இன்றைக்கி சாதாரணமாக திமுக இருக்கக்கூடிய எம்பியோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது ஒரு எம்பியை கூட எடுத்துக்கலாம். எல்லா எம்பியும் எடுத்தால் உங்களால் கணக்கு சொல்ல முடியாது, பெருசாக போகும், கால்குலேட்டர் வெடிச்சிடும், அந்தளவுக்கு சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரே ஒரு எம்பிக்கான சொத்து சும்மா ஜெகத்ரட்சன் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உதாரணத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏவா வேலு? ஏன்னா அவங்களுக்கே தெரியல எத்தனாயிரம் கோடின்றது, புரியுதுங்களா? அப்போது காமராஜர் மரணம் அடைந்த பொழுது அவர் கையில் இருந்த ரூபாய் பார்த்தீங்கன்னா வெறும் 160 ரூபாய். காமராஜருக்கு சொந்தமாக வாகனம், சொந்தமாக வீடு கிடையாது, சொந்தமாக சொத்து கிடையாது. வெறும் 160 ரூபா வச்சுட்டு வாழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியலில் மாபெரும் புரட்சி செஞ்சு பிரதமர் பதவியே வேணான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மண்ணுக்காகவும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து 18,000 ஸ்கூலை உருவாக்கி மாபெரும் கல்வி தந்தையாக திகழ்ந்து மாணவ பிள்ளைகள் படிப்பதற்காக எது தடையாக இருக்கிறது அன்றைக்கு வறுமையும் உணவும் பொழுது அந்த வறுமையை ஒழிப்பதற்கும் உணவை கொடுத்து தான் அவர் தான் முதல்ல அந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு அதைத்தான் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இன்றைக்கி ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாரும் அதைத்தான் பின்பற்றிட்டு வராங்க. பொழுது விதை காமராஜர் போட்டது. இன்றைக்கு அவருடைய 122வது பிறந்த நாளில் அவரை பற்றி நம்ம பேசுவதற்கு ஒரு பெருமிதமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த நாளில் நீட்டோ பசியோ எது வந்தாலும் நாங்கள் தகர்த்தெரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தகர்த்துட்டாங்க 2த்தையுமே. அதான் பசிக்கு காலை உணவு திட்டம், ஏற்கனவே மதிய உணவு திட்டம் நடைமுறையில் இருக்குது. என்ன சொல்ல வர்றாரு புரியல எனக்கு. பசியை தகர்த்துட்டாரு, இப்போ நீட்டுக்கான போராட்டத்தை கையில் எடுத்து போயிட்டு இருக்காரு. தாகத்தையும் தனிச்சுட்டு தானே இருக்காரு. இன்றைக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயமாக இருந்தாங்கல்ல, ஒருவருடைய உயிர் இன்றைக்கி போயிருக்கு.
சொல்ல சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லுங்கள். முதல்வர் வந்து தமிழ்நாட்டிற்காக நாங்கள் நீட்டைக்கு ஒழிச்சிருவோம், பசியை தகர்த்திடுவோம் சொன்னாக்கா, இந்த பக்கம் நாளைக்கு பாருங்கள், அந்த கள்ளக்குறிச்சி மரண வழக்கில் வந்து நீதிமன்றம் சொன்னது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய வேலை வாய்ப்பு ரொம்ப வந்து பின்தங்கி இருக்குது, நலிவடைந்திருக்கு. அவர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஒரே காரணத்தினால தான் கள்ளச்சாராயத்தை நோக்கி அவர்கள் போனாங்கன்னு நீதிமன்றம் இன்றைக்கி சொல்லுது. நீதிபதி எடுத்து சொல்கிறாரு, இன்றைக்கி அதனால தான் ஜொமேட்டோ வழக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர் பசியை ஒழித்து விட்டேன், கல்வியை வந்து ரொம்ப தரமாக கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் வந்து உள்ளபடி இவர்கள் எத்தனை ஸ்கூலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஓப்பன் பண்ண ஸ்கூலை தானே இது வரைக்கும் மூடிட்டு வந்தீங்க. காமராஜர் 18,000 பள்ளிகளை திறந்து வைச்சார். ஸ்டாலின் எத்தனை பள்ளிகளை திறந்தார்? ஸ்டாலின் இப்போ எதை திறக்க முயற்சி எடுக்கிறார்? டெட்ராபாக்கி தானே. முத்துச்சாமியிடம் கேட்ட பொழுது என்ன சொல்கிறார்? மேற்கொண்டு ஒரு 500,000 டாஸ்மார்க் மூடுவீங்கன்னா அது நடைமுறைக்கு ரொம்ப சிக்கலாக இருப்பதனால அது செய்ய முடியாதுன்றார். புரிஞ்சுங்களா? இப்போ யாருக்கு என்ன புகழாரம் வேணுமோ அவங்களே எடுத்துக்கிட்டோம். ஸ்டாலினை பற்றி அவர்களே புகழ்ந்து கொள்ளட்டும், அவர்களே வந்து அவர்களுக்கு புகழாரம் சூடிக்கொண்டு மகுடம் சூடிக்கொண்டு சுத்தருமே தவிர மக்கள் அதை ஏற்பதாக கிடையாது. அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் மனைவியை நேரடியாக முதல்வர் அவங்க வீட்டுக்கே போய் சந்தித்த பிறகும் இப்போ போய் ஆளுநர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை சந்திக்க போவதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் குறித்து ஆளுநர் கூட சந்திப்பு? அது நான் முதல்வரே போய் சந்தித்த பிறகும்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. இல்லை, நாங்களே வழக்கை பார்த்துக் கொள்கிறோம், எந்த குற்றவாளி யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு உறுதியளிச்சிருந்தாங்க. எப்போ சார் நீங்கள் போயிருக்கணும்? அவருடைய உடல் அவர் கொல்லப்பட்டு இறந்து 2 நாளாக உடல் இங்கே இருந்தது பூமிக்கு மேலே, கரெக்டுங்களா? பூமிக்கு மேலே 2 நாள் இருந்த பொழுது ஏன் நீங்கள் போகல? டெல்லியிலேருந்து மாயாவதி வந்துட்டு போயிட்டாங்க, இங்கே இருக்கிற நீங்கள் போக முடியல. சென்னையில் தானே இருந்துச்சு உடல், ஏன் நீங்கள் போகல? ரொம்ப சாவாசமாக எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போடுறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப சாவாசமாக வந்து 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு போய் அவருடைய மனைவி வீட்டில் பார்த்து சந்தித்து நாங்களே இது பண்ணிக்கிறோம்னு எதற்காக போய் சந்திச்சிங்க? நீங்கள் சந்தித்து உங்கள் சந்திப்பின் பேர்லேயோ அல்லது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் பேர்லேயோ அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கி எதற்காக அவர்கள் ஆளுநரை சந்திக்க போகிறாங்க? ஆளுநரை சந்தித்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்க போகிறாங்களாம். ஏன்னா தொடர்கதியாக அவருடைய கொலை அரங்கேற்றப்பட்டிருக்குது. திட்டமிட்ட படுகொலை, மிக ப்ரொஃபஷனல் கில்லர்ஸை வச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. வன்மமான முறையில், மிக கேவலமான முறையில் வந்து அவரை வந்து இந்த மாதிரி திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க. அதற்கு இன்னும் நீதி கிடைக்கவே இல்லை. அதை வச்சு இங்கே பெரிய அரசியல் நாடகம் அரங்கேற்று கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்ற அடிப்படையில் ஆளுநரை சந்தித்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்ல போகிறாங்க இன்றைக்கி. அது மறுபடியும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு சந்திக்கும். இந்த வழக்கு மறுபடியும் நாளைக்கு நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கும் பொழுது ஸ்டாலின் தான் அதுக்கான உரிய பதில் சொல்ல வேண்டும். இல்லை, சிபிசிஐடி வழக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது அவருடைய நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழக அரசு மேலே நடவடிக்கை மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை முதல்வர் அவர்கள் மீதே இது நம்பிக்கை இழந்துட்டாங்களா? சார், நீங்கள் சிபிஐ வேணும்ன்றது எடப்பாடியோடைய கோரிக்கை, அண்ணாமலையோட கோரிக்கை, சீமானுடைய கோரிக்கை, அரசியல் பெருங்கட்சி தலைவர்கள், இன்னும் திருமாவளவனே சொல்கிறாரு சரணடைஞ்ச நபர்கள் உண்மையான குற்றவாளி கிடையாது, செல்வ பிறந்தகை சொல்கிறாரு. எல்லா அரசியல் கட்சியும் சொல்லும் போது இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? சிசிடிவி கேமராவில் காமிச்சிட்டாங்க இல்லையா, இவங்க தான் கொலையாளி பண்ணாங்க, ஸ்பாட்டில் இவங்க தான் இருக்கிறாங்க, இவங்க தான் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் காமிச்சிட்டாங்களே. வந்துட்டு என்ன ப்ரூஃப் காட்டணும்? வந்துட்டு போனது வெட்டின ப்ரூஃப் காட்டினீங்களா? வெட்டின ப்ரூஃப் தான் காமிச்சிருக்காங்க. காட்டிருக்காங்களா? வெட்டப்பட்ட சிசிடிவி பார்த்துருக்கீங்களா? வெட்டப்பட்ட காணொலி காட்டப்பட்டுச்சா? ஆமாம், வெட்டப்பட்டது இவர்களான்னு சொல்லிட்டு 3 பேரையும் சார், தெருவில் போன வரதெல்லாம் நான் கேட்கல. வெட்டப்பட்ட சிசிடிவி எங்கே காட்டப்பட்டுச்சா இல்லையா? இதை காட்டின நீங்கள் வெட்டப்பட்டது ஏன்னு காட்டல, அதை எப்போ காட்டுவீங்க? காட்டுங்க. அப்படியே வெட்டப்பட்ட நபர் இவர்களாக இருந்தாலும் இவர்களை ஏவியது யாருன்னு தான் கேள்வி கேட்குறாங்க. இவர்கள் உண்மையான குற்றவாளிகளாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இவர்களுக்கும் இவர்கள் சொல்வது போன்ற முன்பகைக்காக சொல்லப்படுற மாதிரியான காரணங்கள் இல்லை. இது பெரிய அரசியல் கொலையாக இருக்கிறது. இதில் பல மர்மங்கள் மறைஞ்சு கிடக்குது. இன்னும் அண்ணாமலை நேற்று வந்து திமுக நபரை சேர்ந்த 3 பேர் ஆவடி நாசர் கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக நபர்கள் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கனால மடைமாற்றுவதற்காக தான் ஒரு என்கவுண்டர் நடக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பது உரிய வகையில் ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தானே. நீங்கள் அக்யூஸ்டை பொறுத்த வரைக்கும் களை எடுப்பதில் வந்து எனக்கு வந்து எந்த தயக்கமும் கிடையாது. அவன் கொலை செய்வது மட்டுமே அவன் நோக்கமாக வச்சு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு காணும் பொழுது அவனை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுங்கள், களை எடுங்கள். அது வந்து காவல்துறை முடிவெடுத்து கொள்ளட்டும், நீதிமன்றம் முடிவெடுத்து கொள்ளட்டும். இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமையாளர்கள் எல்லாம் அது என்ன சொல்கிறாங்கிறது பார்த்துக்கிட்டோம். ஏன்னா தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து கொலை செய்கிறது ஒரு பொழப்பாக வச்சு அதை ஒரு வருமானமயமாக வச்சு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் பொதுமக்களையும் கொள்றான பொழுது அவன் வெளியே இருக்க வேண்டிய நபரே இல்லை. எனக்கு இதில் கேட்க வேண்டிய எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னாக்கா, விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்டிங்களா இல்லையா? விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்ட நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த நபர்கள் மீது ஏன் இன்னும் குண்டர் சட்டம் போடவே இல்லை? அரசாங்கம் பதில் சொல்லுமா? சார், என் சொந்த நிலத்தை நீங்கள் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் எவனோ ஒருத்தனுக்காக நீங்கள் வந்து என் நிலத்தை பிடுங்குறீங்க, கரெக்டுங்களா? அந்த விவசாய மக்கள் இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறேன், தமிழ்நாட்டை விட்டு நான் வெளியேறி வேறு மாநிலத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவர்கள் மீது வந்து அந்த ஒன்றுமே உங்களுக்கு உணவளித்தது தவிர அவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டிங்க. இவ்வளோ கிரிமினலாக வந்து இவ்வளோ ஒரு கொலை செய்திருக்கக்கூடிய அது பல நபர்களை கொலை செய்த நபர்களாக இருக்கிறார்கள். இது வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்ஸாக இருக்கிறாங்க. போது இவர்கள் மீது தான் நியாயப்படி குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கணும். இந்த நொடி வரை பாயல. சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு.
சவுக்கு சங்கர் பல கொலைகளை செஞ்சாரா? ஒரு வார்த்தை, ஒரு சொல்லாடல், கரெக்டுங்களா? ஒரு வார்த்தை, ஒரு சொல்லாடல், பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை அவர் பயன்படுத்தியதற்காக அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கணும் பொழுது, இன்றைக்கு இப்படிப்பட்ட படுகொலை அரங்கேற்றப்பட்ட நபர்கள் மீது ஏன் குண்டர் சட்டம் போடவே இல்லை? தமிழ்நாடு அரசு பதில் சொல்லட்டும். இப்போ A1 திருவேங்கடம் அப்படி தான் சொல்லப்படுது. ஆனால் பொன்னைபாலு தான் இந்த ஸ்கெட்சை வந்து போட்டிருக்காரு. எப்படி A1 திருவேங்கடம்? காவல்துறையிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ, அவங்களுக்கு என்ன தோணுதோ, இல்லை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறதோ அதை அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து முதல் வெட்டு இவன் தான் வெட்டினான், ரெண்டாவது வெட்டு அவன் வெட்டினான், அடுத்து சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, இன்றோடு வந்து அவருடைய காவல் வந்து நீடிப்பு வந்து நிறைவடைகிறது. போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கக்கூடிய அந்த நீதிமன்ற காவல் வந்து முடிவடைகிறது. அப்படின்னும் பொழுது அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. இங்கே எவன் கொலை செஞ்சானோ அவனுடைய மனைவி வந்து அவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இப்போ மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. யார் சார்? பொன்னைபாலோட மனைவி. யார் கொன்னுட்டாங்களோ அவர்களுடைய மனைவி ஆளுநர்கிட்ட போயிட்டு எனக்கு நீதி வேணும்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 2 அவலத்தையும் நீங்கள் பாருங்கள். கொன்னவன் பொண்டாட்டியும் கொன்னவனுக்கு பாதுகாப்புன்னு கேட்குறாங்க. கொல்லப்பட்ட அரசியல் தலைவருடைய மனைவியும் இந்த பக்கம் வந்து என்னுடைய கணவனுடைய இறப்புக்கு சரியான நீதி வேணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்கே போயிருக்கணும்? முதலமைச்சரை நாடி போயிருக்கணும். ஆனால் முதலமைச்சரை தேடி போன பிறகு அவர்கள் இப்போ ஆளுநரை தேடி போகிறாங்கன்னும் பொழுது இந்த அரசாங்கத்தின் மீது, இந்த ஆட்சியாளர்கள் மீது, இவர்கள் செய்யக்கூடிய திட்டமிட்டு அரங்கேற்றப்படக்கூடிய நாடகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதான வெளிப்படையாக தெரியுது. அப்போ இதுதான் தமிழ்நாட்டுடைய திராவிட மாடலுடைய லட்சணமாக இருக்குது. இல்லை, பொன்னைபாலு அவர் சொன்ன வாக்குமூலத்தில் தன்னோட மனைவி தன்னை விட்டு பிரிந்து போன சோகத்தினால தான், ஒரு விரக்தினால தான் நான் அவரை கொலை செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் உள்ள சொன்னதாக சொல்லப்படுது. மறுபடியும் அவங்க மனைவியை எப்படி இது போல் கொடுத்துருக்காங்க சார்? அது கணவன் மனைவிக்குள்ளே என்ன பஞ்சாயத்துலாம் எனக்கு தெரியாது. நமக்கு பேச வேண்டிய செய்தி இல்லை, இது ஏதோ ஒரு முரண், இது சொன்ன இதில் ஏதோ ஒரு முரண் இருக்கா மாதிரி தெரியலையா? அவருடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, அதனால் விரக்தியில் இருந்தேன்னு சொல்கிறதும், இன்றைக்கி அவர் மனைவியே தேடி வந்து இல்லை என் கணவருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறதும் போது அப்போ இங்கே ஒரு நாடகம் இங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அப்பட்டமாக தெரியுதுல்ல. ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது நிறைய இடத்துல லேக் ஆகுது, புரியுதுங்களா? இவங்க பண்ணக்கூடிய இந்த ஸ்கிரிப்டில் வந்து நிறைய லேக் இருக்குன்னு தான் இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இதுவாகத்தான் இருக்கிறது. எனக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், படுபாதக கொலைகளை செய்யக்கூடிய நபர்கள் மீது தான் குண்டர் சட்டம் பாயணும். கள்ளச்சாரம் இது போன்ற காட்சி தொடர்கதையாக விற்கக்கூடிய நபர்கள் மீது தான் குண்டர் சட்டம் பாயணும். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரங்கேற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆம்ஸ்டாங்கை கொண்டவர்கள் மீது குண்டர் சட்டம் போடவே நீங்கள் இல்லை, அதுக்கு உங்களுக்கு துப்பே கிடையாது, கரெக்டுங்களா? சமூகத்திற்காக போராடக்கூடிய போராளிகள் மீது நீங்கள் வந்து குண்டர் சட்டம் போடுவதாக இருக்கட்டும், உங்களுக்கு விவசாயம் பண்ணி உங்களுக்கு சோறு போட்டவர்கள் மீது குண்டர் சட்டம் போடுவது தான் திராவிட மாடலாக இருக்கணும் பொழுது இதற்கு மேல் இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இன்றைக்கு காமராஜர் இத்தனை பள்ளிகளை திறந்து வச்சு மாணவ பிள்ளைகளை படிக்க வாருங்கள் சொன்ன அவருடைய பிறந்தநாள் அன்று நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மார்க்களை நாங்கள் மூடக்கூடிய வேலை செஞ்சுருக்கணும். இன்றைக்கு காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி 500 அல்லது 1000 மதுக்கடைகளை மூடுகிறோம். அவருடைய முன்னெடுப்பில் இன்றைக்கி வந்து இன்னொரு புதுசாக வந்து ஒரு 10 கல்லூரிகளையோ அல்லது வந்து கல்லூரி விடுங்க, அதெல்லாம் திமுக காரணம் இருக்கும், புதுசாக வந்து ஒரு 100 பள்ளிகளை திறப்பதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நீங்கள் அடிக்கல் நாட்டிருக்கணும். உள்ளபடி மாணவ பிள்ளைகள் மீது அக்கறை கொண்டு கல்வியை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா தடைகளை உடப்போம் சொல்லக்கூடிய ஸ்டாலின் இதற்கு முன்னெடுப்பு எடுக்கணுமா இல்லையா? செய்யவே இல்லையே. அப்போ இதற்கு மேலே திமுக பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? திருவேங்கடம் என்கவுண்டர் மூலமா மற்ற ரவுடிகளுக்கு ஒரு சிக்னல் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அந்த வகையில் வந்து நம்ம அருண் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பை பாராட்டலாம். அதாவது அருண் என்ன சொன்னார்னா, ரவுடிகளுக்கு எந்த மொழியில் சொன்னால் புரியுமோ அந்த மொழியில் சொல்வோம்னு சொன்னார். நீங்கள் இது வரைக்கும் தொடர்ச்சியாக ஒன்றுக்கு மேற்பட்டு, அதாவது எதிர்ச்சியாக கோவப்பட்டு சண்டை போட்டு இல்லை குடிச்சிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து கொலை செய்வது என்பது அது ப்ரீ பிளான்டு கிடையாது, எதிர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்களை விட்டுருங்க. ஆனால் கொலை செய்வதை ப்ரொஃபஷனலாக வச்சுட்டு தொடர்ச்சியாக வந்து குற்றத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களை வந்து களை எடுக்கக்கூடிய வேலையை நிச்சயமாக காவல்துறை செய்யணும். அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அருண் அவர்களுக்கு போதிய சுதந்திரத்தை கொடுத்து போதிய அளவிற்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். 6 மாதம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் டைம் டியூரேஷன். ஒருத்தர் இருக்கக்கூடாது குற்றவாளி, அக்யூஸ்டிங் எவனுங்களை எல்லாத்தையும் தூக்கு. ஜெயிலு பத்தலையா? விவசாய நிலத்தை வந்து நீங்கள் வந்து கையகப்படுத்துறீங்கல்ல, எவ்வளோ பொட்டல் இடம் இருக்குல்ல, கட்டுங்க ஜெயிலு புதுசா, தூக்கி அடங்கி எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுங்கன்ற. தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இப்படி வந்து கொலைகள் வந்து நார்வல் மேலே பொழுதுறவனும் நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நம்ம இன்றைக்கி இவ்வளோ விஷயம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது கடலூரில் 3 பேரை வந்து ஒரே வீட்டில் வந்து இன்றைக்கி அறுத்து போட்டிருக்கானுங்க, கரெக்டுங்களா? அறுத்து போட்டு நெருப்பு வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் வந்து 10 வயசு சிறுவர் உட்பட இருக்கிறாங்க. அப்போது கொலை என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் வாங்க, மயிலாடுதுறையில் ஒரு காவல்துறை சார்ந்த நபர் வந்து 16 வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் வந்து போதை வஸ்துவை கலந்து கொடுத்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாரு. அப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய நபரும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த அமைதி பூங்காவில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுடைய கொலை, ஒரு பக்கம் சாமானியனுடைய கொலை. அப்போ கொலை என்பதை அரங்கேற்றம் பண்ணுவது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு இந்த ரவுடிகளுக்கெல்லாம் வந்து ரக்கை முளைத்து பறக்கிறார்கள்னாக்கா அப்போ காவல்துறையுடைய கரங்கள் கட்டப்பட்டதான காரணம். அவருடைய கரத்தை அவிழ்த்து விட்டு போதிய பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் வந்து
இறங்கி அடிக்க சொல்லணும் காவல்துறையை வந்து. அப்போ தான் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியும். ஆனால் ஸ்டாலின் என்ன செய்வார், எப்போ என்ன பேசுவார் யாருக்குமே தெரியாது. உங்களால் கணிக்க முடியுமா? முதல்வர் இந்த முன்னெடுப்பு எடுத்து உடனே தமிழ்நாட்டை வந்து திருத்திடுவான்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்துவதற்காக முனைப்படுத்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். வரலாற்றில் இதுக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா எடுக்க வேண்டியது இருக்கும். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.